ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடில யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது யூனிட் 1ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8051ஓட ஆர்கிடெக்சர். இந்த 8051ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட நேம் தான் இந்த 8051. அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், இந்த ஆர்கிடெக்சர்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு, அந்த காம்பனன்ட்ஸ்லாம் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆர்கிடெக்சரோட டயக்ராம். இது ஒரு பிளாக் டயக்ராம். ஆர்கிடெக்சர் கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் உள்ள காம்பனன்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. பாருங்க, ஃபர்ஸ்ட் சிபியு. ஸோ சிபியு தான் இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட மெயின் காம்பனன்ட். ஓகேவா? இந்த சிபியு தான் மற்ற எல்லா காம்பனன்ட்ஸுமே கண்ட்ரோல் பண்றது. இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், இந்த சிபியு இருக்கு இல்லையா, இந்த சிபியு வந்து எல்லா காம்பனன்ட்ஸ் கூடயுமே கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ கனெக்ட் ஆகிருக்கிறதுனால தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ எதால கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரோ மார்க்லாம் இருக்கு இல்லையா, இப்படிதான் இந்த ஆரோ மார்க்கை டிராப் பண்ணணும். இது எல்லாமே பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு வயர் மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸுமே கனெக்ட் பண்றதுதான் பஸ். நெக்ஸ்ட் அடுத்த காம்பனன்ட் பாருங்க, இன்டரப்ட் கண்ட்ரோல். ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ்ல ஏதோ ஒரு இன்டரப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டரப்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறதா இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலோட வேலை. ஓகேவா? ஸோ இதுல ரெண்டு இன்டரப்ட் வரும். எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ்ல ரெண்டு இருக்கு, INT0 INT1ன்னு ரெண்டு இன்டரப்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் சிப் ரோம். ரோம் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான், ரீட் ஒன்லி மெமரி. இதுல வந்து நம்மளோட ப்ரோக்ராம் கோட ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரேம். ரேம்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. இதுல நம்மளோட டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இடிசி என்னன்னா டைமர் கவுண்டர் பிளாக். ஸோ இதுலதான் எல்லா டைமரும் இருக்கும். டைமர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம் டிலே கிரியேட் பண்றது, இல்லைன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் நடுவில் எவ்வளவு டைம் பீரியட் இருக்கு, இது மாதிரி எல்லாத்தையுமே இந்த டைமர் தான் பார்த்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சீரியல் போர்ட். இந்த சீரியல் போர்ட்ல என்ன நடக்கும்னா சீரியல் கம்யூனிகேஷன் நடக்கும். ஒரு டேட்டாவை ஒவ்வொரு பைட்டா சீரியலா, அதாவது வரிசையா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே வருவாங்க. இதுல வந்து ரெண்டு இருக்கு, டிரான்ஸ்மிட் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து ரிசீவ்னு ஒன்னு இருக்கு. ஸோ டிரான்ஸ்மிட்ல டேட்டாவை சென்ட் பண்ணுவாங்க, ரிசீவ்ல டேட்டாவை ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் வந்து நமக்கு 4 இருக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்கும். இதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்னா இதுலயுமே ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக தான் யூஸ் பண்றாங்க. இந்த இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்ல இருந்து ஒரு அட்ரஸ் டேட்டா லைன்ஸ்னு வரும். ஸோ இந்த அட்ரஸ் டேட்டா லைன்ஸ்ல வந்து அட்ரஸும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரே லைன்ல அட்ரஸும் போகும், டேட்டாவும் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பஸ் கண்ட்ரோல். பஸ் கண்ட்ரோல்னா நம்ம பஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ பஸ்னா என்னது, வயர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றதுதான் பஸ். அந்த பஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது இந்த பஸ் கண்ட்ரோலோட வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர்னா என்னன்னா இது ஒரு கிளாக் மாதிரி. ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இந்த ஆக்சிலேட்டர் தான் கிளாக் பல்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் பத்தி தான் நம்ம இப்ப எழுத போறோம். ஃபர்ஸ்ட் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இட் இஸ் த பிரெயின் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலோட மெயின் காம்பனன்ட் இந்த CPU தான். இதுதான் மற்ற எல்லா காம்பனன்ட்ஸுமே கண்ட்ரோல் பண்ண போகுது, அதனாலதான் இதை பிரெயின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இட் எக்ஸிக்யூட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபெச்டு ஃப்ரம் ப்ரோக்ராம் மெமரி. ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றது இந்த CPU தான். நெக்ஸ்ட், இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆல் இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் லைக் மெமரி, இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ், டைமர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நான் சொன்னதுதான், மற்ற எல்லா காம்பனன்ட்ஸுமே கண்ட்ரோல் பண்றது இந்த CPU தான். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் சிபிங்கிறது ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். நெக்ஸ்ட் ஆசிலேட்டர். ஸோ நம்ம பாருங்க, CPU பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆசிலேட்டர் பார்க்க போறோம். இட் ஜென்ரேட்ஸ் த கிளாக் பல்சஸ் நீடட் ஃபார் த மைக்ரோ கண்ட்ரோலர் டு ஒர்க். ஸோ நான் சொன்னதும், ஒரு கிளாக் பல்ஸ் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணது இந்த ஆசிலேட்டரோட வேலை. An external crystal oscillator can be connected to XTAL1 and XTAL2 pins. ஸோ இந்த XTAL1 XTAL2 பின்ஸ்னா என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது வேற ஒன்றும் கிடையாது, ஆக்சிலேட்டருக்குனான இன்புட் அவுட்புட் பின்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்சிலேட்டரையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எது வழியா அப்படின்னா இந்த XTAL1 XTAL2 பின்ஸ், இந்த ரெண்டு பின்ஸ் வழியா நம்ம எக்ஸ்டர்னல் ஆக்சிலேட்டர் கனெக்ட் பண்ணி இன்புட் அவுட்புட் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஆக்சிலேட்டர். ஸோ நம்ம ரெண்டாவது காம்பனன்ட் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது ஆன் சிப் ரோம். இதுல வந்து நம்ம ப்ரோக்ராம் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம், அதனால தான் ப்ரோக்ராம் மெமரின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் நான் வொலடைல் மெமரி ஏரியா. ஸோ இந்த ரோம்ங்கிறது நான் வொலடைல் மெமரி ஏரியா. நான் வொலடைல் என்ன அர்த்தம்னா டஸ் நாட் லாஸ் டேட்டா வென் பவர் இஸ் ஆஃப். ஸோ நம்ம பவர் ஆஃப் பண்ணாலுமே டேட்டா லாஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ இதான் நான் வொலடைல் மெமரி ஏரியா, இது ரோம்.
It stores the user's program that the 8051 executes. So இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க இந்த யூசரோட ப்ரோக்ராம இந்த ரோம்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இதை ப்ரோக்ராம் மெமரின்னு சொல்றாங்க. 8051 provides 4 KB of internal ROM. So ROM எவ்வளவு இருக்கும்? 4 KB இருக்கும். ஓகேவா? So இதான் ROMங்கிறது. So மூணாவது காம்பனன்ட் முடிச்சாச்சு. ஆன் சிப் ரேம். ஸோ இது வந்து டேட்டா மெமரி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். வாலடைல் மெமரி ஏரியா. ஸோ இது எதுக்கு வாலடைல் சொல்றாங்கன்னா டேட்டா இஸ் லாஸ்ட் வென் பவர் இஸ் ஆஃப். ஸோ பவர் ஆஃப் பண்ணிட்டோம்னா டேட்டாவும் லாஸ்ட் ஆயிரும். ஸோ அதான் இதை வாலடைல் மெமரி ஏரியான்னு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் வேரியபிள்ஸ், டெம்பரரி டேட்டா அண்ட் ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம டேட்டா சம்பந்தமான உள்ள எல்லாமே இந்த ரேம்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதனால இதை டேட்டா மெமரின்னு சொல்றாங்க. ஓகேவா? 8051 provides 128 bytes of internal RAM. So RAM எவ்வளவு இருக்கும்? 128 bytes. ROM எவ்வளவு இருக்கும்? 4 kilobytes. ஓகேவா? சோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதான் ஆன் சிப் RAM. சோ நாலாவது காம்பனன்ட் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். சோ நான் சொன்னதுதான், இத வந்து 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்கும். இந்த 4யுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். சோ இப்போதைக்கு லைட்டா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்மே 8 பிட்ஸ் இருக்கும். ஓகேவா? 4 8-bit parallel போர்ட்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். ஸோ 4 போர்ட்ஸ் இருக்கும். அந்த 4 போர்ட்ஸை P0, P1, P2, P3 தான் சொல்லுவாங்க. இது கம்யூனிகேஷனுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஈச் போர்ட் பின் கேன் பி யூஸ்ட் அஸ் இன்புட் ஆர் அவுட்புட். ஸோ இன்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவுட்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சம் போர்ட்ஸ் தேர் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அட்ரஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஸோ இதுல ஒரு சில போர்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்கும். என்னன்னா அட்ரஸ் டேட்டா இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினா எதுக்கு யூஸ் ஆகுது? இன்புட் அவுட்புட்காக தான் யூஸ் ஆகுது. இதுல 4ல ஒரு சில போர்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதான் சொல்றாங்க. இந்த இன்புட் அவுட்புட் போர்ட்ஸை பத்தி நெக்ஸ்ட் வீடியோ பின் டயக்ராம்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம 5வது காம்பனன்ட் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் 6வது பஸ் கண்ட்ரோல். ஸோ பஸ் கண்ட்ரோல் என்ன சொன்னோம்? அந்த பஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணதான் பஸ் கண்ட்ரோலோட வேலை. பஸ்னா என்னது? எல்லா காம்பனன்ட்ஸுமே கனெக்ட் பண்ற அந்த வயர்ஸ், அதுக்கு பேர் தான் பஸ். அதை கண்ட்ரோல் பண்றதான் பஸ் கண்ட்ரோல். கண்ட்ரோல்ஸ் ஹவ் டேட்டா மூவ்ஸ் இன்சைட் த மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ பஸ் தான் நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பஸ்ல தான் டேட்டா டிரான்ஸ்பர் ஆகும். அந்த பஸ்ஸை கண்ட்ரோல் பண்றதுனால அந்த டேட்டா டிரான்ஸ்பர் இது கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோல்ஸ் ஹவ் டேட்டா மூவ்ஸ் இன்சைட் த மைக்ரோ கண்ட்ரோலர். எங்க இருந்து எங்க டேட்டா டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படிங்கிற எல்லாமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ensures smooth communication between CPU, memory and input output devices. ஸோ எல்லாத்துக்கூடயுமே ஒரு கம்யூனிகேஷன், இதுதான் டேட்டா டிரான்ஸ்பர் ஆகதான் கம்யூனிகேஷன். ஸோ அது வந்து ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக இந்த பஸ் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட 6வது காம்பனன்ட். ஸோ பஸ் கண்ட்ரோல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்டரப்ட் கண்ட்ரோல். ஸோ சொன்னதான், ஏதோ ஒரு இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலோட வேலை. allows the CPU to respond immediately to important events. ஸோ வர்ற இன்டரப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்துச்சுன்னா அதுக்கு வேகமா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இன்டரப்ட் கண்ட்ரோல் தான் சொல்லும். when an interrupt occurs, the CPU pauses the current work, handles the interrupt, then resumes. ஸோ ஒரு CPU வந்து ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்ப ஏதோ ஒரு இன்டரப்ட் வருதுன்னா அந்த ப்ராசஸ் ரன் ஆகிறத நிப்பாட்டி வச்சுட்டு அந்த இன்டரப்டை போய் ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துதான் அந்த இன்டரப்டை முடிச்ச அப்புறம் தான் இந்த மறுபடியும் இந்த ப்ராசஸை ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, CPU pauses the current work, ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸை நிறுத்தி வச்சுட்டு handles the interrupt, இன்டரப்டை போய் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த இன்டரப்ட் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் தான் வந்து ரிசியூம் த ப்ராசஸ், மறுபடியும் அந்த நடக்கிற ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் இன்டரப்ட் கண்ட்ரோல். ஸோ 7வது காம்பனன்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இடிசி. இடிசில என்ன சொன்னோம்? டைமர் கவுண்டர் பிளாக்னு சொன்னோம். இதுல தான் டைமர் எல்லாமே இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் டைமர் 0 அண்ட் டைமர் 1. 2 டைமர் இருக்கு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜெனரேட்டிங் டைம் டிலேஸ், மெசரிங் டைம் இன்டர்வல்ஸ் அண்ட் கவுண்டிங் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ். ஸோ டைம் டிலே ஜெனரேட் பண்றது, இல்ல ஏதோ ஒரு 2 ப்ராசஸ் நடுவில் எவ்வளவு டைம் இன்டர்வல் இருக்கு அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றது இந்த டைமரோட வேலை. ஸோ 2 டைமர் இருக்கு, டைமர் 0, டைமர் 1 இருக்கு. இதுதான் நம்மளோட டைமர் கவுண்டர் பிளாக், இடிசி. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட 8th காம்பனன்ட். ஸோ இடிசி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, சீரியல் போர்ட். ஸோ சீரியல் போர்ட் என்ன சொன்னேன்? சீரியல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் ஆகுது. சீரியல் கம்யூனிகேஷன் வந்து
ஒரு டேட்டாவை ஒரு பைட்டா அடுத்தடுத்து சென்ட் பண்றதா சீரியல் கம்யூனிகேஷன். இதுல ரெண்டு இருந்துச்சு, என்னென்னது டிஎக்ஸ்டி ஆர்எக்ஸ்டி. டிஎக்ஸ்டினா டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றது, ஆர்எக்ஸ்டினா ரிசீவ் பண்றது. ஸோ டிரான்ஸ்மிட்னா சென்ட் பண்றது, ரிசீவ்னா வாங்குறது. ஓகேவா? ஸோ இதான் சீரியல் போர்ட்டுங்கிறது. ஸோ நம்மளோட 9th காம்பனண்ட் முடிஞ்சுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ சீரியல் போர்ட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஒன்னு பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அட்ரஸ் டேட்டா லைன்ஸ். ஸோ இதுவுமே ஒரு காம்பனண்ட் தான். என்னன்னு பார்க்கலாம். அட்ரஸ் டேட்டா லைன்ஸ், ஷேர்டு லைன்ஸ் ஃபார் அட்ரஸ் அண்ட் டேட்டா. ஸோ இந்த ஒரே லைன்ல அட்ரஸையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், டேட்டாவையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்படி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிபிளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட் என்ன வச்சுக்கோங்க, மல்டிபிளெக்ஸ்டு. அப்ப என்ன அர்த்தம்னா ஒரே இதை ரெண்டு இதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அது பேர் மல்டிபிளெக்ஸ்டு. ஓகேவா? ஹெல்ப்ஸ் இன் கம்யூனிகேட்டிங் வித் மெமரி ஆர் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இந்த அட்ரஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலமா நம்ம கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதான் அட்ரஸ் டேட்டா லைன்ஸ். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட 10th காம்பனண்ட். இதுவுமே முடிச்சாச்சு. ஸோ இந்த ஆர்கிடெக்சரோட எல்லா காம்பனன்ட்ஸுமே பார்த்தாச்சா? ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்க ஒன்ஸ் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சிபியு. சிபியு தான் நம்ம எல்லா காம்பனன்ட்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஆக்சிலேட்டர். நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஒரு கிளாக் பல்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது இந்த ஆக்சிலேட்டர் தான். ஓகேவா? மூணாவது என்ன பார்த்தோம், ரோம். ஸோ ரோம்னா என்னது, ப்ரோக்ராம் மெமரி. நம்ம ப்ரோக்ராம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க இந்த ரோம்ல தான் வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன பார்த்தோம், ரேம். ரேம்னா என்னது, டேட்டா மெமரி. ஸோ நம்ம டேட்டா ரிலேட்டடா உள்ள எல்லாமே இந்த ரேம்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ரோம் வந்து 4KB இருக்கும், ரேம் வந்து 128 பைட்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தா, இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். இதுல ஒரு 4 போர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு போர்ட்டையுமே இன்புட் அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில போர்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து என்ன பார்த்தோம், பஸ் கண்ட்ரோல். ஸோ பஸ் கண்ட்ரோல் தான் எல்லா பஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பஸ்ல எங்கெங்க இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணது இந்த பஸ் கண்ட்ரோல். அடுத்து என்ன பார்த்தோம், இன்டரப்ட் கண்ட்ரோல். ஸோ நம்ம ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கப்ப வேற ஏதாவது ஒரு இன்டரப்ட் வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத இந்த இன்டரப்ட் கண்ட்ரோலோட வேலை. அடுத்து டைமர் கவுண்டர் பிளாக் பார்த்தோம். இதுல 2 டைமர்ஸ் இருக்கும். டைமர் என்னென்ன பண்ணும், ஒரு டைம் டிலே ஜென்ரேட் பண்றது, இல்ல ஏதோ ஒரு டைம் இன்டர்வெல்ல மெஷர் பண்றது, இது எல்லாமே பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சீரியல் போர்ட். சீரியல் போர்ட் பார்த்தோம், சீரியல் கம்யூனிகேஷனுக்காக இருக்கு. இதுல 2 இது இருந்துச்சு, டிஎக்ஸ்டி ஆர்எக்ஸ்டி. டிஎக்ஸ்டினா என்னது, டிரான்ஸ்மிட்காக இருக்குது. ஆர்எக்ஸ்டினா ரிசீவ்காக இருக்குது. அடுத்து என்ன பார்த்தோம், அட்ரஸ் டேட்டா லைன்ஸ். ஸோ அந்த அட்ரஸ் டேட்டா லைன்ஸ்ல அட்ரஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகும், டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதனால இதை மல்டிபிளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் 8051ஓட ஆர்கிடெக்சர், அதில் உள்ள காம்பனன்ட்ஸ். ஸோ முடிஞ்சா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.